இன்று காலையில் உங்களுடைய வேதாகம் உங்கள் கரத்தில் இருக்கும் என்றால் மத்தேயு 5வது அதிகாரத்திற்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்கள். அந்த 5ஆம் அதிகாரத்தில் விசேஷமாக 13வது வசனத்தை நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கின்றோம். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்று காலையில் என்னுடைய பிரசங்கத்தை நான் துவங்குவதற்கு முன்பதாக உதவியாளர்கள் எனக்கு உதவி செய்யும்படியாக நான் அவர்களை கேட்கின்றேன். எல்லாரும் கையிலையும் ஒரு சிறிய ஒரு உப்பு தர விரும்புகிறேன் இன்று காலையில். ஸோ இன்றைக்கு பெத்தேல் மாநகர பேராலயத்தின் சார்பாக உங்கள் எல்லாருக்கும் ஒரு கரண்டி உப்பை இலவசமாக தந்து இன்றைக்கு மத்தியானம் அம்மாமார் அவங்கள் சாப்பாட்டில் அதை பொருத்தமாக அதை அளவோடு கூட பயன்படுத்தும்படியாக நான் உங்களை கேட்கின்றேன். இந்த உப்பை முடிந்த அளவிற்கு எல்லாருக்கும் நான் தர விரும்புகின்றேன். நீங்கள் அதை வாங்கி கையில் வைத்து கொள்ளுங்கள். இன்னும் சில நிமிடங்களில் அதை குறித்து நான் உங்களுக்கு சில காரியங்கள் சொல்ல விரும்புகின்றேன். இந்த இயேசுவின் வார்த்தைகள் மிக ஒரு சுவாரஸ்யமான வார்த்தைகள். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு சீஷர்களையும் அவரை பின்பற்றுகளும் பார்த்துதான் இந்த வார்த்தைகளை அவர் போதிக்கின்றார். இந்த வார்த்தைகளை அவர் சொன்ன பொழுது, நீங்கள் உலகத்திற்கு உப்பாய் இருக்கின்றீர்கள் என்று அவர் சொல்லுகின்றார். அப்படின்னா ஆண்டவர் சீஷர்களை பார்த்து நீங்கள் உப்பை போல இருங்கள் என்று சொல்லவில்லை, உப்பு மாறி இருங்கள் என்று சொல்லலை. அவர் சீஷர்களை பார்த்து நீங்க என்னவா இருக்கிறீங்க, நீங்க உப்பாய் இருக்கின்றீர்கள் என்று அவர் சொல்றார். அப்படின்னா நீங்கள் என்னை உண்மையாக பின்பற்றுவீர்கள் என்றால் எந்த விதத்திலும் நீங்கள் எந்த பிரயாசம் எடுக்காமலே இந்த உப்பின் தன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் காணப்படும் என்பதுதான் ஆண்டவர் அன்றைக்கு போதித்த சத்தியம் என்று நான் சொல்லுவேன். இன்றைக்கு உங்கள் பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க உப்புங்க, நானு உப்பு, நம்ம எல்லாரும் உப்பு. இப்படிதான் ஆண்டவர் அன்றைக்கு போதித்தார். ஆண்டவருடைய போதனைகள் மிக விசேஷமானது. ஏனென்றால் இயேசு எப்பொழுதெல்லாம் போதித்தாரோ அப்பொழுது பல உதாரணங்களை பயன்படுத்தி, உவமைகளை பயன்படுத்தி, சில நேரத்தில் இந்த மாதிரி இந்த மனிதர்கள் சுலபமாக புரிந்து கொள்ளக்கூடிய சில படங்களை அவருக்கு முன்பதாக அவர் பயன்படுத்தி, வார்த்தைகளை பயன்படுத்தி இந்த வெளியேறப்பெற்ற தேவ ராஜ்யத்தின் சத்தியத்தை எல்லாரும் புரிந்து கொள்ளும் விதத்தில் ஆண்டவர் மிக எளிமையாக போதித்தார். ஆண்டவர் விசேஷமாக இந்த போதனையில் நீங்கள் உலகத்திற்கு உப்பாய் இருக்கின்றீர்கள் என்று சொன்ன பொழுது அந்த கேட்டுக்கொண்டிருந்த அத்தனை ஜனங்களுக்கும் ஒருவர் கூட உப்புனா என்னன்றது தெரியாம இருந்திருக்க மாட்டாங்க. அத்தனை பேரும், சிறிய குழந்தையிலிருந்து வயதான நபர் வரைக்கும், நீங்கள் உலகத்திற்கு உப்பாய் இருக்கின்றீர்கள் என்ற அந்த வார்த்தைகளை கேட்டவுடன் அத்தனை பேருக்கும் அதோடைய அர்த்தம் தெளிவாக கட்டாயம் புரிந்திருக்கும். இதுதான் ஆண்டவருடைய அந்த விசேஷித்த செய்தியின் தன்மை. எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் தேவ ராஜ்யத்தின் சத்தியங்களை போதித்தாரோ எல்லாரும் புரிந்து கொள்ளுகின்ற விதத்தில் அவர் மிக எளிமையாக தேவனுடைய ராஜ்யத்தின் சத்தியத்தை அவர் போதித்தார். இந்த உப்பு என்பது அந்த நாட்களில் ஒரு வெளியேறப்பெற்ற ஒரு காரியமாக இருந்தது. இன்றைக்கு உப்பு என்பது எல்லாருக்கும் சுலபமாக கிடைக்கக்கூடிய ஒரு காரியம். ஆனால் அன்றைக்கு இயேசு போதித்து கொண்டிருந்த பொழுது உப்பு என்று சொன்னார் என்றால் அது ஒரு விலை உயர்ந்த, விலை மதிப்புள்ள ஒரு பொருளாய் காணப்பட்டது. அது சில நேரங்களில் அந்த ரோம சேவர்களுக்கு அவர்கள் வேலையை முடித்து அந்த வாரத்தின் சம்பளத்தை அவளுக்கு அளிக்கும் பொழுது உப்பை சம்பளமாக கொடுப்பார்களாமா. அங்கிருந்து அந்த வார்த்தை சொலோரியம் என்ற ஒரு வார்த்தை தான் இன்றைக்கு சேலரி என்று நாம் பயன்படுத்திக்கணும். சொலோரியம் என்றால் உப்பை அந்த வேலைக்கு அவர்கள் ஒரு சம்பளமாக கொடுத்தது, அந்த வார்த்தை தான் சொலோரியம். அதை இன்றைக்கு வேலைக்கு சம்பளம் வாங்குவதற்கு சேலரி என்று ஆங்கிலத்தில் நாம் சொல்லிக்கணும். அப்படின்னா ஆண்டவர் நீங்கள் உலகத்திற்கு உப்பாய் இருக்கின்றீர்கள் என்று சொன்ன பொழுது அதற்கு பல அர்த்தங்கள் இருந்தது. கேட்டுக்கொண்டிருந்த எல்லாருக்கும் அந்த உப்பின் அர்த்தங்கள் கட்டாயம் புரிந்திருக்கும். ஆண்டவர் அதை மிக தெளிவாக தம்முடைய ராஜ்யத்தில் காணப்படுகின்ற சீஷர்களுக்கும் அவரை பின்பற்றுவர்களுக்குள்ள காணப்பட வேண்டிய தன்மைகளை குறித்து அழகாக போதிக்கின்றார். இன்று காலையில
தேவ வார்த்தையிலிருந்து விசேஷமாக இந்த உப்பை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது 4 முக்கியமான உப்பை குறித்த காரியங்கள் உங்களுக்கு முன்பதாக நிறுத்தி இதனுடைய காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில எப்படி காணப்படணும் என்று உங்களோடு கூட சில நிமிடங்கள் தேவ வார்த்தை நான் பேச விரும்புகின்றேன். முதலாவது உப்பை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, ஆங்கிலத்துல உப்பு என்பது ஒரு ப்ரிசர்வேட்டிவ். உப்பு என்பது என்னங்க? ஒரு ப்ரிசர்வேட்டிவ். அப்படின்னா உப்பு என்பது அந்த பாதுகாக்கக்கூடிய ஒரு தன்மை இருந்தது. தமிழ்ல இன்றைக்கு பதப்படுத்தப்படுமா அந்த வார்த்தையை பயன்படுத்தலாம். அப்படின்னா இன்றைக்கு நம்மளுடைய வீடுகளில் இருக்கின்றது போல அன்றைக்கு எல்லாருடைய வீட்டில் ஒரு ஃப்ரிட்ஜ் இருந்திருக்காது. விசேஷமாக மீனவர்கள் மீனை பிடித்து கொண்டு வந்த பின்பதாக அதிகமான மீன் இருந்ததுன்னா அந்த மீனை அவர்கள் பல நாட்களுக்கு பயன்படுத்துவதற்கு அவர்கள் அதை ஆயத்தப்படுத்தணும் என்றால் அந்த மீனை என்ன பண்ணுவாங்கன்னா உப்பு அது மேலே கொட்டி உப்பை கொண்டு அந்த மீன் அழுகி போகாமல் இருப்பதற்கு தடுத்து நிறுத்தது தான் உப்பாய் இருந்தது. ஆகையால் இயேசு வந்திருந்த சீஷர்களையும் வந்திருந்த ஜனங்களை பார்த்து சொன்ன பொழுது, நீங்கள் உலகத்திற்கு உப்பாய் இருக்கின்றீர்கள் என்று அவர் சொன்ன பொழுது அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், இந்த உலகத்தில் நன்மையை பாதுகாத்துக் கொள்கின்றவர்கள் நீர், நீதியும் நியாயத்தையும் பாதுகாத்துக் கொள்கின்றவர்கள் நீங்கள் தான் இந்த உலகத்தில் சாத்தான் செய்கின்ற அழிவை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு சக்தியாக நீங்கள் இந்த உலகத்தில் விளங்க போகின்றீர்கள் என்ற அர்த்தத்தை தான் இயேசு அன்றைக்கு போதித்தார். எப்படி ஒரு உப்பை அந்த ஒரு மீனிலேயோ அல்ல ஒரு அந்த மாம்சத்தில் அந்த கறியில அவங்க அதை போடும் பொழுது அது அழுகி போகாமல் அது எப்படி தடுத்து நிறுத்துகின்றதோ, அதே போல ஆண்டவர் என்ன விரும்பினார்னா, தேவ ஜனங்கள் சமுதாயம் அழிந்து போகாமல் இருப்பதற்கும் சமுதாயங்கள் கெட்டு போகாமல் இருப்பதற்கும் அதை தடுத்து நிறுத்தக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு ஜனக்கூட்டம் இருக்கும் என்றால் தேவ பிள்ளைகளாய் இருக்கணும் என்பதுதான் ஆண்டவர் விரும்பினார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்மளுடைய தேசம் அழிந்து போகாமல் இருப்பதற்கு தடுத்து நிறுத்துகின்ற சக்தி நீங்க தான். ஆண்டவர் அதை போதித்தார். நீங்கள் உப்பாய் இருக்கின்றீர்கள் என்றது சொன்ன பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் இந்த உலகத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஜனக்கூட்டமாக இருப்பீர்கள். நம்ம உலக சரித்திரத்தில் பார்த்தோம்னா கூட இந்த கிறிஸ்துவ ஜனங்கள், ஏன்னா ஆதி சபையில கூட அப்போஸ்தலர் புத்தகத்துல 2ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் அந்த மற்ற வசனங்கள்லாம் வாசித்தீங்கன்னா அங்க சொல்லப்படுகின்ற ஒரு மிக வெளியேற பெற்ற சத்தியம் என்னன்னா, ஆதி சபையிலிருந்தே இந்த நன்மை செய்கின்ற ஒரு பழக்கம் கிறிஸ்தவர்களுக்குள் காணப்பட்டது. ஒருவரை தேவைகளை சந்திக்கக்கூடிய ஒரு பழக்கம். அப்படின்னா ஆதி சபையில ஒருவர் கூட தேவை உள்ளவர்கள் யாரும் இல்லை. ஏன்னா ஒருவருக்கு இருந்ததை அவர் பகிர்ந்தளித்து தேவைகளை சந்தித்தார்கள் என்று தேவ வார்த்தை சொல்லுகின்றது. அப்படின்னா அந்த ஆதி சபையிலிருந்து கிறிஸ்துவ மக்கள் எப்பொழுதும் செய்த ஒரு காரியம் இருக்கும் என்றால், நன்மையை செய்யக்கூடிய ஒரு ஜனக்கூட்டமாக இருந்தார்கள். கிறிஸ்தவர்கள் என்றாலே நன்மையை செய்யக்கூடியவர்கள் என்ற ஒரு பெயரை பெற்றவர்கள் என்று நான் சொல்லுவேன். எங்கே அநாதைகள் இருந்தார்களோ அங்கே அநாதை இல்லங்கள் துவங்கினார்கள். எங்கே வியாதியஸ்தர்கள் இருந்தார்களோ அங்கே மருத்துவமனைகளை துவங்கினார்கள். எங்கே அறியாமை இருந்ததோ அங்கே பள்ளிக்கூடங்களையும் பல்கலைக்கழகங்களையும் துவங்கினார்கள். எங்கே அழிவு ஏற்பட்டதோ அங்கே முதல் ஆளாக இறங்கி நின்று அங்கே பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்கு உதவியை கொடுத்தவர்கள் கிறிஸ்தவர்கள் தான். உலகத்திலேயே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த சரித்திரம், உலக சரித்திரத்திலே கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு பெயர் இருக்கும் என்றால் அவர்கள் சமூக சேவை செய்கின்ற ஒரு ஜனக்கூட்டம் அல்ல, சமூக சேவை அல்ல, சமுதாயத்திற்கு நன்மையை செய்யக்கூடிய ஒரு ஜனக்கூட்டமாய் இருக்கின்றார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்படின்னா நம்மளுடைய தேசத்துல மாத்திரம் ஆண்டவர் உங்களை என்னையும் நன்மை செய்யும்படியாக நம்மை ஏற்படுத்தி இருக்கின்றார். ஒரு ஆமென் சொல்லலாமா? சொன்ன மாதிரி இந்த உலகத்திலேயே முதல் ஆஸ்பத்திரியை துவங்கினவர் ஒரு கிறிஸ்தவர் தான். இந்த உலகத்திலே முதல் பல்கலைக்கழகத்தை துவங்கினவர் ஒரு கிறிஸ்தவர் தான். இந்த ரெட் கிராஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த உலகத்தில் இந்த இயற்கை சேதங்கள் ஏற்படும் பொழுது உடனடியாக அந்த இடத்தில் இறங்கி அந்த இடத்தில் நன்மையை செய்யும்படியாக அவர்கள்
துவங்கினது ஒரு கிறிஸ்துவர்கள் தான். அந்த ரெட் கிராஸ் என்ற ஒரு இயக்கத்தை அவர்கள் துவங்கினார்கள். இப்படிப்பட்ட பல அற்புதமான சமுதாயத்தை பாதுகாத்து கொள்ளக்கூடிய, ஜனங்களை பாதுகாத்து கொள்ளக்கூடிய, நன்மை செய்யக்கூடிய ஒரு காரியங்களை துவங்கினது தேவ பிள்ளைகளாக இருக்கின்றது. நம்மளுடைய தேசத்துல கூட பல நேரத்துல நான் சாட்சிகளை கேட்டிருக்கிறேன். பல நேரத்துல சில அரசியல்வாதிகள் கூட நான் சொன்னதை கேட்டிருக்கிறேன். நான் வளர்ந்த பொழுது நான் ஒரு கிறிஸ்துவ பள்ளிக்கூடத்துக்கு தான் போனேன். கிறிஸ்துவ பள்ளிக்கூடத்துல தான் நான் இதெல்லாம் பல அருமையான காரியங்களை கற்றுக்கொண்டேன் என்று பலர் சொல்லியிருக்கிறாங்க. நம்மளுடைய தேசத்துல மிக பெயர் புகழ் பெற்ற மருத்துவமனைகள் இருக்கும் என்றால் அது கிறிஸ்துவ மருத்துவமனைகள் நம்மளுடைய தேசத்தில் இன்றைக்கும் இருக்கின்றது. எல்லாம் தேவ பிள்ளைகள். தேவன் இந்த வார்த்தை சொன்ன நிமித்தம் நீங்கள் உலகத்திற்கு உப்பாய் இருப்பீர்கள் என்று சொன்ன வார்த்தையின் நிறைவேறல் தான் இன்றைக்கு நீங்களும் நானும் நம்மளுடைய தேசத்திலையும் உலகம் என்றும் தேவ பிள்ளைகள் செய்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கோம். ஒரு ஆமென் தான் சொல்லலாமே. ஆண்டவர் இன்னொரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை இதன் மூலமாக போதித்தது என்னவென்றால், ஒவ்வொரு வாழ்க்கைக்கும் மதிப்புண்டு, ஒவ்வொரு ஜீவனுக்கும் மதிப்புண்டு. இதுதான் வேதாமத்தில் காணக்கூடிய ஒரு சத்தியம். இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் மதிப்பையும் அவர்களுக்கு ஒரு வெளியேறப்பெற்ற ஒரு என்ன சொல்றது ஒரு இடத்தை தருகின்றது வேதாமத்தில் காணப்படுகின்ற சத்தியம் என்று நான் சொல்றேன். இன்றைக்கு அமெரிக்க தேசத்துல கிறிஸ்தவர்கள், கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்கள் எழும்பி இந்த கற்பத்தில் அழிக்கப்படுகின்ற குழந்தைகளை அவர்கள் தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கின்றார். அமெரிக்க தேசத்தில் இது நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு அருவருப்பான ஒரு செயல். அவர்கள் அந்த தாயின் வயிற்றில் இருக்கின்ற குழந்தைகளை வேண்டாம் என்று அழித்து கொண்டிருந்தார்கள். இதுவரைக்கும் சட்டம் அதற்கு அனுமதி கொடுத்து கொண்டிருந்தது. ஆனால் கிறிஸ்தவர்கள் அதற்காக ஜெபித்து அதற்காக எழும்பி நின்று போராடின நிமித்தம் இன்றைக்கு சட்டம் மீண்டும் ஏற்படுத்தியுள்ளப்பட்டிருக்கின்றது. தாயின் வயிற்றில் இருக்கின்ற குழந்தைகளை யாரும் அவர்களுடைய சௌரியத்திற்கு அழிக்க கூடாது என்று அவள் இன்றைக்கு சட்டத்தை மீண்டும் ஏற்றிருக்கின்றார். ஏனென்றால் கிறிஸ்தவர்கள் எழும்பி நின்று நாங்கள் ஒவ்வொரு ஜீவனையும் பாதுகாத்து கொள்ள விரும்புகின்றோம் என்ற அந்த ஒரு விருப்பத்தினாலதான் நம்மளுடைய தேசத்துல கூட குழந்தைகளை, அதுவும் பெண் குழந்தைகளை அவர்கள் கொல்லுவது கிறிஸ்தவர்கள் எழும்பி நின்று அதற்காக போராடுவதுதான் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு செயல் என்று நான் சொல்லுவேன். நம்மளுடைய தேசத்துல கூட பல வருடங்களுக்கு முன்பதாக இருந்த ஒரு மிஷனரி, வில்லியம் கேரி என்ற மிஷனரி, அவர்தான் அந்த நாட்களில் அவர் வெஸ்ட் பெங்காலில் ஊழியம் செய்து கொண்டிருந்த பொழுது அந்த சக்தி என்ற ஒரு காரியத்தை அன்றைக்கு அவர்கள் பின்பற்றி கொண்டிருந்தாங்க. அப்படின்னா புருஷன் இறந்த உடனே மனைவியும் அந்த நெருப்புல அவங்க குதிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, அவங்களும் மரிக்கணும் என்ற ஒரு நிபந்தனை இருந்தது. இதை பார்த்திருந்த வில்லியம் கேரி அதற்காக எழும்பி நின்று இல்லைங்க அப்படி இருக்கக்கூடாது என்று அந்த பழக்கத்தை மாற்றும்படியாக இந்த கிறிஸ்துவ மனிதன் எழும்பி நின்று அதற்காக போராடினார் என்று நாம் பார்க்கிறோம். நான் சொல்றேன், இன்றைக்கும் தேவ பிள்ளைகள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான செயல் நம்மளுடைய சமுதாயத்தை பாதுகாத்து கொண்டு தேவனுடைய வெளியேறப்பெற்ற அந்த நீதியை அதற்காக எழும்பி நிற்க வேண்டிய மிக முக்கியமான பொறுப்பு உங்களுடைய கையிலும் என்னுடைய கையிலும் தேவன் தந்திருக்கின்றார். ஒரு ஆமென் சொல்லலாமா? குரல் இல்லாதவர்களுக்கு குரல் உண்டாக்கி எழும்பி நின்று நீதிக்காக அவர்கள் அதற்காக சண்டை போட முடியாதவர்களுக்காக எழும்பி நின்று நீதிக்காக போராட வேண்டியது ஒரு கிறிஸ்துவனுக்கு தேவன் தந்திருக்கின்ற ஒரு வெளியேற பெற்ற ஒரு பொறுப்பு என்று நான் சொல்வேன். அவனுடைய வார்த்தையில கூட ஆண்டவர் சொல்றாரு, 1 தெசலோனியர், இந்த வசனம் மிக அருமை. 2 தெசலோனியர் 2ஆம் அதிகாரத்துல 6வது 7வது வசனத்துல ஆண்டோடைய வார்த்தை சொல்லியிருந்து, இந்த கடைசி நாட்கள்ல கூட ஆண்டவர் இந்த அழிவை கொண்டு வருவதற்கு முன்பதாக இந்த உலகத்தில் அந்த அந்தி கிறிஸ்து வெளிப்படாமல் இருப்பதற்கு காத்து கொண்டிருப்பது சபை என்று தேவ வார்த்தை சொல்லுகின்றது. வாசிங்களேன், இந்த 2 தெசலோனியர் 2:6-7 வாசிங்களேன். அவன் தன் காலத்திலே வெளிப்படும்படிக்கு இப்பொழுது அவனை தடை செய்கிறது இன்னதென்றும் அறிந்திருக்கிறீர்களே. அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது. ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. அவனுடைய வார்த்தை சொல்லுங்க, அக்கிரமத்தின் ரகசியம்
என்னங்க? அக்கிரமத்தின் ரகசியம் வாசிங்க. அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது. இப்பொழுதே கிரியை செய்கின்றது. ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. தடை செய்கின்றவன் அது நடுவிலிருந்து நீக்கப்படுவதற்கு முன்பதாக அது வெளிப்படாது என்று தேவ வார்த்தை சொல்லுகிறது. அந்த தடை செய்கின்றவர்கள் யாருங்க? தடை செய்கின்றவர்கள் தேவ பிள்ளைகள், சபைதான் அங்கே கூறப்படுகின்றது. ஆண்டவர் சொல்றாரு, அந்தி கிறிஸ்து இந்த உலகத்துல வெளிப்படுவதற்கு முன்பதாக கூட இந்த உலகத்தில் அக்கிரமம் பெருகாமல் இருப்பதற்கு தடை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு சக்தி இருக்கும் என்றால் அது தேவ ஜனங்கள் என்று தேவ வார்த்தை சொல்லுகிறது. அப்படின்னா நீங்களும் நானும் இன்றைக்கு தேவனுடைய நீதியை நம்மளுடைய உலகத்தில் காத்து கொண்டிருக்கின்ற ஒரு வெளியேற பெற்ற ஒரு பொறுப்பை பெற்றவர்களாக இருக்கின்றோம். ஒரு நாள் வரும், எக்காலம் ஊதப்படும். எக்காலம் ஊதப்படும் பொழுது நடுவானத்தில் நாம் யாவரும் நம்முடைய இரட்சகரை நாம் சந்திப்போம். இயேசுவை தங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கின்றவர்கள் அன்றைக்கு எடுத்து கொள்ளப்படுவார்கள். அன்றைக்கு எடுத்து கொள்ளப்பட்ட பின்பதாக தான் இந்த பூமியில் அந்தி கிறிஸ்துவுடைய ஆட்சி துவங்கும் என்று தேவ வார்த்தை சொல்லுகிறது. அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு, அந்த அந்தி கிறிஸ்து வெளிப்படுற வரைக்கும் அதை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு சக்தி இருக்கும் என்றால் அது என்னுடைய பிள்ளைகளா இருக்கின்றார்கள். அவள் இந்த பூமியில் ஒரு உப்பாய் இருந்து சமுதாயத்தில் நீதிக்காக எழும்பி நிற்கின்றவர்கள், சமுதாயத்தில் யாருக்கெல்லாம் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கின்றார்கள் அவளுக்கு பாதுகாப்பை ஏற்படுத்துகின்றவர்கள் என்னுடைய ஜனக்கூட்டமாக இருக்கின்றார்கள். ஆகையால் தான் இன்று காலை நான் நம்மை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி, நாம் சமுதாயத்தில் தேவனுக்காக நீதிக்காக எழும்பி நிற்கின்றோமா? நாம் தேவனுக்காக சமுதாயத்தில் இந்த அக்கிரமம் பெருகாமல் இருப்பதற்கு ஒரு பாதுகாப்பின் சக்தியாக நாம் இன்றைக்கு நடைபெறுகின்றோமா? இதான் தேவன் நம்மை பார்த்து சொல்றார், நீங்கள் இந்த பூமியில உப்பாய் இருக்கின்றீர்கள். அப்படின்னா இந்த பூமி அழிந்து போகாம இருப்பதற்கும் கெட்டு போகாம இருப்பதற்கும் நீங்க இருக்கின்ற வரைக்கும் அதை பாதுகாக்கக்கூடிய ஒரு வெளியேற பெற்ற பொறுப்பை உங்கள் கரத்துல நான் தரேன். அப்படின்னா நீங்க இருக்கிற வரைக்கும் உங்களுடைய தெருவில் தேவனுடைய சமாதானம் இருக்கணும். நீங்க இருக்கும் வரைக்கும் உங்களுடைய கம்பெனியில தேவனுடைய கிருபை விளங்கணும். நீங்க வேலை செய்கின்ற அந்த இடத்துல நீங்க தேவனுக்கு பயப்படுகின்ற ஒரு பிள்ளையா இருக்கின்றபடியால அந்த வேலை ஸ்தலம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பாதுகாப்பு நிறைந்த ஒரு வேலை ஸ்தலமா இருக்கணும். ஏன்னா தேவ பிள்ளைகள் எங்கெங்க இருக்கிறோமோ அங்கங்க இருக்கிற இடங்களில் நீதிக்காக, தேவனுடைய வெளியேறப்பட்ட ராஜ்யத்திற்காக, இந்த பூமியில அக்கிரமம் பெருகாமல் இருப்பதற்காக எழும்பி நிற்கக்கூடிய ஒரு சாட்சி நிறைந்த தேவ பிள்ளைகளா இருப்பது அவசியம். நம்முடைய சாட்சி எப்படி இருக்கின்றதுங்க? நாம் இந்த பூமியில சத்ருவின் கிரியைகளை பெருக செய்யாமல் தடுத்து நிறுத்துகின்றவர்களாக இருக்கின்றோமா? அல்ல சும்மா நின்று கொண்டு நடப்பதை பார்த்து கொண்டு இருக்கின்றோமா? அதுதான் கேள்வி. நான் ஆண்டவர் பார்த்து வந்திருந்த எல்லாரையும் பார்த்து சொல்ல, நீங்க இந்த பூமிக்கு உப்பா இருக்கின்றீங்க. எப்படி இந்த உப்பை அந்த மீனில் நீங்கள் கொட்டி அந்த மீன் கெட்டு போகாமல் இருப்பதற்கு எப்படி உப்பை பயன்படுத்துகிறீங்களோ அதே போல் நான் உங்களை பயன்படுத்தி இந்த உலகம் கெட்டு போகாமல் இருப்பதற்கும் இந்த உலகத்தில் அழிவு வராமல் இருப்பதற்கும் நான் உங்களை எல்லா இடங்களிலும் வைத்து நீங்கள் இருக்கிற வரைக்கும் அந்த இடம் கெட்டு போகாமல் இருப்பதற்காக நான் உங்களை அந்த இடத்தில் நிறுத்தி வைத்திருக்கின்றேன். ஒரு ஆமென் சொல்லலாமா? நம்மளுடைய சமுதாயத்தில் ஆண்டவர் இதை செய்ய விரும்புகின்றார். நம் வசிக்கின்ற அந்த தெருவில் உங்களை கொண்டு அந்த இடம் அழிந்து போகாமல் இருப்பதற்காக தேவன் பயன்படுத்த விரும்புகிறார். ஆபிரகாமோட கூட ஆண்டவர் அன்றைக்கு அந்த ஜெபத்தில், அந்த மன்றாட்டு ஜெபத்தில் கூட ஆண்டவர் கேட்ட கேள்வி அதுதான். ஆபிரகாம் ஆண்டவர் கேட்ட, ஆண்டவரே ஒரு 50 பேர் இருந்தால் அவங்களை நீங்கள் அழிக்காமல் இருப்பீங்களா? ஆண்டவர் சொல்ல, 50 பேர் இருந்தால் நான் அழிக்க மாட்டேன். அப்படின்னா இந்த நீதிமான்கள் எழும்பி நின்று நீதிக்காக அவர்கள் அதை பிரயாசங்கள் எடுப்பார்கள் என்றால் தேவன் அந்த இடத்தில் மேல் இரக்கம் நிறைந்த தேவனாக இருப்பார்கள். அப்படின்னா நம்மளுடைய கோயம்புத்தூர் பட்டணம் ஆசீர்வாதமாக இருக்கணும்னா தேவ பிள்ளைகள் இருக்கிற இடங்களில் எழும்பி நின்று ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ ஆரம்பித்தோம் என்றால் நான் சொல்றேன், நிச்சயம் கோயம்புத்தூர் பட்டணம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பட்டணமாக இருக்கும். உங்களுடைய வேலை செய்கின்ற ஸ்தலம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஸ்தலமாய் மாறும். நீங்கள் படித்து கொண்டிருக்கின்ற கல்லூரி ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட இடமாய் மாறும். எந்தெந்த இடத்தில் தேவன் நம்மை வைத்திருக்கின்றாரோ அந்த இடத்தில் நாம் எழும்பி நின்று நீதிக்காக, தேவனுடைய ராஜ்யத்திற்காக சாட்சியாக வாழ்ந்தோம் என்றால் தேவன் கட்டாயம் கிருபை பாராட்டுவார். இரண்டாவது, உப்பை குறித்து நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்பினது, உப்பானது செல்வாக்கு உண்டு பண்ணும்.
ஆதிக்கம் என்ற வார்த்தையும் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. நான் சொல்லுவேன் செல்வாக்கு உண்டு பண்ணும் என்ற வார்த்தையை நான் சொல்லுவேன். சில நேரத்தில் நீங்கள் சகோதரர்கள் கூட சமைக்கும் பொழுது தெரியாமல் உப்பை கொட்டியிருக்கிறீங்களா? அதான் பாஸ்டர் என் வீட்டில் ஒவ்வொரு வாரமும் நடக்குது அப்படின்னு சொல்லி சில புருஷன்மார் சொல்கிறாங்க. சில நேரத்தில் இந்த உப்பை நீங்கள் கொஞ்சம் அந்த சாப்பாடு மேலே தூமல் திடீர்னு ஃபுல்லாக உளுந்துருச்சுன்னு வைங்களேன், அது என்ன செய்ய முடியுங்க? ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த உப்பை நீங்கள் திருப்பி என்ன பண்ண முடியாதுங்க, வெளியே எடுக்க முடியாது. உளுந்துருச்சுன்னா, அந்த உப்பு உளுந்துருச்சுன்னா என்ன பண்ணுங்க, அந்த உப்பு அதை மாற்றிடும், அந்த சாப்பாட்டையே மாற்றிடும். அப்படின்னா அந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. அதான் உப்பு என்பது அந்த செல்வாக்கை ஏற்படுத்தக்கூடியது உப்புடைய ஒரு தன்மை என்று நான் சொல்லுவேன். ஆண்டவர் இதுதான் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் விரும்பினார். தேவ பிள்ளைகள் எங்கெங்கெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்கள் மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு நபராய் இருக்கணும் என்பதுதான் தேவன் விரும்பினார். நாம் எங்கெங்கெல்லாம் இருக்கிறோமோ அங்கே செல்வாக்கை உண்டு பண்ணக்கூடிய ஒரு நபராய் இருக்கும்படியாக தேவன் நம்மை விரும்புகின்றார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, செல்வாக்கு உண்டு பண்ணுகின்ற நபராய் நீங்கள் இருக்கின்றீர்களா? இதுதான் ஆண்டவர் நீங்கள் உப்பாய் இருக்கின்றீர்கள் என்று சொன்ன பொழுது, நாம் வாழ்கின்ற வாழ்க்கை, அனுதின வாழ்க்கை வித்தியாசமான ஒரு வாழ்க்கையா இருக்கணும் என்று ஆண்டவர் விரும்பினார். நாம் செய்கின்ற காரியங்கள் உலகத்தார் செய்வதை காட்டிலும் சற்று வித்தியாசமாக இருக்கணும். செல்வாக்கு உண்டு பண்ணக்கூடிய செயல்களை நமக்குள் காணப்படணும் என்று ஆண்டவர் விரும்பினார் என்று நான் சொல்லுவேன். அதுதான் இந்த மலை பிரசங்கத்துடைய முழு செய்தி. அதுதான் இந்த மலை பிரசங்கத்தை நீங்கள் முழுமையாக படித்தீர்கள் என்றால் ஆண்டவர் என்ன அந்த மலை பிரசங்கத்தில் போதித்தார் என்றால், ஒரு புது விதத்தில் வாழும்படியாக அங்கே வந்திருந்த அத்தனை பேருக்கும் ஆண்டவர் சவால் கொடுக்கின்றார். அதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டிருந்த வாழ்க்கையை விட ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கை வாழும்படியாக ஆண்டவர் அங்கே வந்திருந்த அத்தனை பேருக்கும் சவால் இட்டார். அந்த மலை பிரசங்கத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னா மீண்டும் மீண்டும் நீங்கள் வாசிக்கக்கூடிய ஒரு சொல் இருக்கும் என்றால், நீங்கள் இதை சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருப்பீர்கள் என்று இயேசு சொல்றார். ஒரு இடத்துல இல்ல, பல இடத்துல சொல்றார். நீங்கள் இவ்விதமாக சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருப்பீர்கள், ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன் அப்படின்றது. இதுவரைக்கும் சமுதாயத்தில் எல்லாரும் செய்து கொண்டிருந்த காரியம் இதுதான். இதுவரைக்கும் எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த செயல் இதுதான். ஆனா நான் இன்றைக்கு உங்களுக்கு வித்தியாசமாக வாழும்படியாக இன்றைக்கு நான் உங்களுக்கு போதிக்கின்றேன். இதுதான் அந்த முழு மலை பிரசங்கத்தின் கருத்து. இதுவரைக்கும் நீங்கள் இப்படி வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள், ஆனால் இன்றைக்கு நான் உங்களை பார்த்து போதிக்கின்றேன். இன்றையிலிருந்து உங்களுடைய வாழ்க்கை, நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும் என்று ஆண்டவர் அங்கே சவால் தருகின்றார். மத்திய 5ஆம் அதிகாரத்துக்கு நேராக திருப்பி கொண்டீங்கன்னா, இந்த முழு அதிகாரத்தை வாசிக்க நமக்கு நேரம் இல்லை. ஆனால் அங்கே சில வசனங்களை நான் உங்களுக்கு உதாரணமாக உங்களுக்கு முன்பதாக நிறுத்த விரும்புகின்றேன். இந்த 38வது வசனத்திலிருந்து அந்த 48வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். கொஞ்சம் நிறுத்தி வாசிங்க, ஏன்னா அந்த வசனங்களை நாம் இன்று காலையில் கொஞ்சம் கவனிக்க விரும்புகிறேன். 38ஆம் வசனத்திலிருந்து கொஞ்சம் வாசிங்களேன். கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் சொல்றாரு, இதுவரைக்கும் எல்லாரும் செய்யக்கூடியது கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல். இதுதான் எல்லாரும் எதிர்பார்க்கிறாங்க. எவ்வளவு பேர் சொல்றீங்க இன்னைக்கும் நம்மளுடைய சமுதாயத்தில் அப்படிதான் இருக்குன்னு? எவ்வளவு அமைதியா இருக்கிறீங்க? நான் திருப்பி கேட்கிறேன், இன்னைக்கும் நம்ம வசித்து கொண்டு இருக்கிற சமுதாயத்தில் இது ஒரு எதிர்பார்ப்பா இல்லைங்களா? நீங்க ஒரு அடி கொடுத்தீங்கன்னா அவன் உங்களுக்கு திருப்பி தருவானா இல்லையா? ஒரு அறை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பி வருமா வராதா? அதாங்க இன்னைக்கும் நம்மளுடைய எதிர்பார்ப்பு தான். ஒரு பல்லுக்கு பல், ஒரு கண்ணுக்கு கண். இதுவரைக்கும் நீங்கள் இதை கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு என்று ஆண்டவர் சொல்றாரு. ஆனா என்ன சொல்றாரு? அடுத்து என்ன சொல்றாருங்க? நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். அதுக்கு எதிர்த்து நிக்காதீங்க. உங்களுக்கு தீமை செய்தாங்கன்னா அதுக்கு எதிர்த்து நிக்காதீங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பி கொடு. இது வாயில சொல்றதுக்கு நல்லா இருக்கு, ஆனா செய்கையில செய்வதற்கு கொஞ்சம் கடினங்க. சபையில உட்கார்ந்துருக்கும் பொழுது எல்லா சகோதரியோட உட்காந்துருக்கும், ஆமாங்க பாஸ்டர், ஒரு கன்னத்துல அரைஞ்சிட்டா இன்னொரு கன்னத்தை காமிச்சிடலாம். ஆனா அங்க பைக்கு நிறுத்திட்டு ரோட்ல நீங்க சண்டை போடுற நேரத்துல அவன் உங்களை ஒரு அரை அரைஞ்சானா நீங்க சும்மா இருப்பீங்களா இல்லைங்களா? சொல்லுங்களேன்.
அல்ல ரோட்டை விடுங்க, சர்ச்சுக்கு வரும்பொழுது வண்டியை நிறுத்துறீங்க, அவங்க நிறுத்தாதுங்க அங்கே நிறுத்துங்கன்னு சொல்லும்போது எவ்வளோ பொங்கிட்டு வருது சில பேர்த்துக்கு கோபம். சபைக்குள்ள வருவதற்கு முன்பாக ரட்சிப்பை இழந்துட்டு உள்ள வரீங்க, உள்ள வந்து பெற்றுக்கொள்ளலான்னு ஒரு நம்பிக்கையோட வந்துடுறீங்களான்னு தெரியல. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இதுவரைக்கும் இப்படி கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், தீங்குக்கு நீங்க எதிர்த்து நிக்காதீங்க. ஒரு கன்னத்துல அரைஞ்சாங்கன்னா இன்னொரு கன்னத்தை காமிங்க அப்படின்ற ஒரு வார்த்தைகள் அவர் சொல்லும் பொழுது அதோடைய அர்த்தம் என்னன்னா, நான் இன்றைக்கு உங்களுக்கு போதிக்கக்கூடிய தேவ ராஜ்யத்தின் சத்தியம் ஒரு வித்தியாசமான ஒரு சத்தியம். உங்கள் வாழ்க்கை ஒரு வித்தியாசமான வாழ்க்கையா இருக்கணும். இதுவரைக்கும் நீங்கள் சமுதாயம் செய்து கொண்டிருக்கின்றதை போல செய்து கொண்டு இல்லாமல் நான் உங்களுக்கு போதிக்கக்கூடிய ஒரு புதிய வாழ்வின் சத்தியத்தை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்துங்கள் என்று சொல்றார். அதோட நிறுத்தியிருந்தாவே அதே கொஞ்சம் கஷ்டம் பின்பற்றுவதற்கு. ஆனா ஆண்டவர் அதோட நிறுத்தலைங்க, இன்னும் சொல்லிக்கிட்டே போறாரு. அடுத்தது வாசிங்களேன். உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றிருக்கிறவனுக்கு உன் அங்கியையும் விட்டுவிடு. ஆண்டவர் சொல்றாரு, உன்னோடு வழக்காடுறவன் உன் வஸ்திரத்தை எடுத்தான்னா உன்னுடைய அங்கேயும் விட்டுவிடு. இன்றைக்கு அதை நம்முடைய நாட்களுக்கு அது பொருத்தமாகணும்னா, உங்களுக்கு வர வேண்டிய சொத்தை உங்களோடு சண்டை போட்டு அதை பிடுங்குவதற்கு உங்களை கோர்ட்டுக்கு கொண்டு போனாங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு இருந்த அந்த 5 சென்ட்ல அவங்க 3 சென்ட்ல சண்டை போட்டாங்கன்னா உங்களுக்கு உண்டான 2 சென்ட் கொடுத்து நீங்க வெளியே வந்துருங்கன்றாங்க. எவ்வளவு பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? அதுக்கு ரொம்ப தயக்கத்தோட சொல்றாங்க, ஐயோ சொல்லிட்டாங்க, இது ஏதாவது மாட்டிடுவாங்க. இதுதான் ஆண்டவர் சொன்னது. ஆண்டவர் சொல்றாரு, இப்படி நடக்கும் பொழுது ஒருத்தர் உங்கள் இடத்துல ஒன்று புடுங்கினாருன்னா அதை புடுங்கினதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, புடுங்கினதற்கும் மேலாக கொடுத்துருங்கன்றார். உங்கள் இடத்துல இருந்து 10,000 ரூபாய் யாராவது திருடிட்டு போனாங்கன்னா, திருடன் உங்க பாக்கெட்ல கை விட்டு இன்னும் 2,000 ரூபாய் இருந்தா இந்தாப்பா நீ இதையும் எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லுங்க அப்படின்றார். ஏன் ஆண்டவர் இப்படி போதிக்கிறாரு? ஏன் இப்படி போதிக்கிறாருன்னா, உலகம் என்னுடைய சீஷர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் வித்தியாசம், அவர்கள் நடக்கை வித்தியாசம், அவர்கள் எல்லா காரியங்களுக்கு வித்தியாசமாக பதில் தருகின்றார்கள் என்பதை உலகம் காணணும். அவர்கள் எல்லாரும் செய்கிறதை போல என்னுடைய சீஷர்கள் செய்வது அல்ல என்று உலகம் பேசிக்கொள்ளணும் என்பதுதான் தேவனுடைய நோக்கம். இதற்காக தான் இப்படி ஒரு புரட்சி நிறைந்த வார்த்தைகளை வைத்து அன்றைக்கு மலை பிரசங்கத்தில் ஆண்டவர் போதிக்கின்றார். அவருடைய சீஷர்கள் எப்படி நடக்கணும், எப்படி அவருடைய அனுதின வாழ்க்கையில் அவர்கள் சந்திக்கின்ற பிரச்சனைகளுக்கும் சூழ்நிலைகளுக்கும் அவர்கள் எப்படி பதில் தரணும் என்று ஆண்டவருக்கு அவர் புதிய வழியை காமிக்கின்றார். வாசிங்களேன் தொடர்ந்து. ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு 2 மைல் தூரம் போ. 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினாங்கன்னா அவனோடு 2 மைல் தூரம் போங்க அப்படின்றார். உங்க ஏரியா பாஸ்டர் உங்களை கூப்பிட்டு, பிரதர் இந்த சனிக்கிழமை வந்து சர்ச்சை கிளீன் பண்றதுக்கு உதவி செய்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நீங்க எப்படி பதில் சொல்லணும்னு ஆண்டவர் விரும்புறாரு? என்னங்க 1 வாரம் சொல்றீங்க பாஸ்டர், நான் அடுத்த வாரமும் வரேன், இந்த வாரமும் வரேன், அடுத்த வாரமும் வரேன். ஏன்னா என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க? நான் ஆண்டோடைய வார்த்தையை நான் இன்றைக்கு அபியாசப்படுத்துகிறேன், அவ்வளோதாங்க. இன்னைக்கு அவர் சொன்னதை 1 மைல் 2 மைல்னா 1க்கு 2 செய்யுங்கன்றார். இதை மாத்திரம் உங்க வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய எஜமான் பார்த்து இந்த ரூமை சுத்தம் பண்ணு அப்படின்றாரு. நீங்கள் இந்த ரூமை மாத்திரம் சுத்தம் பண்ணுறது இல்லை, வெளியே போய் வாசலையும் சுத்தம் பண்ணுறீங்க, அதுக்கு உள்ளான எல்லா காரியங்களும் சுத்தம் பண்ணுறீங்க. எஜமான் திரும்பி வராரு, உன்னை இந்த ரூமை தானே சுத்தம் பண்ண சொன்னேன். இல்லைங்க, நான் இதை பார்த்து முடிச்ச பிறகு அங்கேயும் கொஞ்சம் அழுக்கா இருந்தது, அதையும் சுத்தம் பண்ணாங்க, அதுவும் கொஞ்சம் அழுக்கா, அதையும் சுத்தம் பண்ணேன். அந்த எஜமான் உங்களை பார்த்து ஆச்சரியப்படணும், என்னடா இது வரைக்கும் நான் வேலைக்கு எடுத்த அத்தனை பசங்களும் செய்ய சொன்னதை அறகுறையா செய்தாங்க, ஆனா இவன் வந்து வேலையில சேர்ந்த உடனே அவன் செய்ய சொன்னதை மாத்திரம் செய்யல, செய்ய சொல்லாததை கூட செய்து முடிச்சு நிக்கிறானே, இவன் என்ன மாதிரி ஒரு பயனா இருப்பான் என்று உங்களை பார்த்து ஆச்சரியப்படும் விதமாக இருக்கும்படியாக தான் இயேசு இதை போதித்தார். என்னுடைய சீஷர்கள் இந்த உலகத்துல வாழணும்னா அவர்கள் உப்பாய் இருக்கணும், அவர்கள் செல்வாக்கு உண்டாக்கணும், அவருடைய செயல்கள் மற்றவர்களை நின்று அதிர்ச்சி அடைய செய்யணும். எப்படிங்க இப்படி செய்றீங்க, ஏங்க இப்படி செய்றீங்க, உங்களை செய்ய சொல்லது இதுதான், ஆனா அதுக்கும் மீறி ஏன் செய்தீங்க என்று அவர்கள் கேள்வி எழுப்பும் பொழுது, அப்பொழுது தேவ பிள்ளைகள் நெஞ்சை தட்டி என்னுடைய வாழ்க்கை ஒருவர் தொட்டாருங்க,
அவர் தொட்ட பொழுது அவருடைய வார்த்தைகள் என்னுடைய வாழ்க்கையில் செல்வாக்கு உண்டு பண்ணியது. அந்த போதனைகள் தேவ வார்த்தையில் சொல்லுகின்றது. 1 மைல் தூரம் போகணும்னா 2 மைல் போக சொன்னாரு. வெளி வஸ்திரத்தை கொடுக்க சொன்னாங்கன்னா உள் வஸ்திரத்தை கொடுன்றாரு. ஆண்டவருடைய வார்த்தை தாங்க நான் பின்பற்றுகின்றேன் என்று சாட்சியாக இருக்கும்படியாக தேவன் இந்த வார்த்தைகளை போதித்தார். வாசிங்களே. உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு, உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாதே, உனக்கு அடுத்தவனை சிநேகித்து. ஓகே, அங்க நிறுத்துங்களேன். உங்க இடத்துல கேட்கிறவனுக்கு கொடு. அப்புறம் அதோட நிறுத்தி இருந்தாவே கொஞ்சம் நீங்க சொல்லுங்க, கஷ்டம்தான். கேட்டா கொடுன்றார் ஆண்டவர். அப்புறம் உங்களை வந்து எதை கேட்டாலும் நீங்க கொடுக்கணுன்றதான் முதல் நிபந்தனை. 2வது அவர் சொல்றாரு, கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாதே. முகம் கோணாதே என்றார். இன்னும் கடன் வாங்குறதுக்கு யாராவது கேட்டாங்கன்னா கொடுத்துருங்கன்றார். அவங்க எப்படி திருப்பி தருவாங்க, எப்படி நடக்கும், அதெல்லாம் பற்றி நீ கவலைப்படாத. நீ என் புள்ள, நான் உனக்கு காசு கொடுத்துருக்குறேன்ல, நீ அதை கொடு, நான் உனக்கு பார்த்துக்கிறேன் அப்படின்ற ஆண்டவர் சொல்கிறார். இன்றைக்கி ஒரு பேங்க்கில் போய் நீங்கள் ஒரு லோன் வாங்கணுன்னா அந்த லோன் ஆஃபீஸர் வந்து ஆதி முதல் அந்தம் வரைக்கும் நீங்கள் எங்கே பிறந்தீங்க, எங்கே வாழ்ந்தீங்க, உங்கள் அப்பா யார், உங்கள் தாத்தா யார், நீங்கள் யார் கடன் வாங்குறது, நீங்கள் உங்கள் குடும்பத்தில் யாரெல்லாம் உன்னை கடன் வச்சுருக்கோம் அத்தனையும் விசாரிச்சு தான் அந்த 10,000 ரூபா உங்களுக்கு தருவோம். ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் இடத்துல வந்து யாராவது கேட்டாங்கன்னா கொடுத்துருங்க. என்ன ஒரு புரட்சி நிறைந்த வார்த்தைகள். இதுதாங்க ஆதி சபை அவளை நடப்பிக்க ஆரம்பித்தாங்க. அதுதான் அப்போஸ்தலர் 2:44 அவர் ஒன்றாக இருந்த போது ஒருவர் மத்தியிலும் குறை இல்லாமல் இருந்தது. ஏன்? ஆண்டவருடைய வார்த்தைகள் அவருடைய காதல் இன்னும் துணித்து கொண்டிருந்தது. நாம் ஒரு புதிய வாழ்விற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். வித்தியாசமாக வாழும்படியாக, மாற்றத்தை ஏற்படுத்தும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்ற உறுதியுடன் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு ஜனக்கூட்டமாய் இருந்தபடியால் தான் அவர்களுடைய நாட்களில் உலகத்தை தலைகீழாய் மாற்றினார்கள். ஏன்? அவள் சமுதாயம் வாழ்ந்தது போல வாழல, அவங்களுக்குள் ஒரு வித்தியாசம் காணப்பட்டது. அந்த வித்தியாசத்தின் நிமித்தம் பலர் அவரிடத்துல வந்து, ஏன் நீங்க இப்படி நடக்கிறீங்க, ஏன் இப்படி செய்றீங்க என்று அவளை கேட்கும் பொழுது, இவர்கள் இயேசுவை குறித்து சொல்லும் பொழுது அநேகர் இயேசுவிடத்தில் திரும்ப ஆரம்பித்தார். வாசிங்களேன். உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி இருங்க, அதை ஜீர்ணிக்கிறதுக்கே கொஞ்சம் நேரம் வேணும். பயங்கரமான வார்த்தைகள். உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு தீமை செய்யும் பொழுது அவளுக்கு நீ என்ன செய்யணுமாங்க? நன்மை செய்யணுமாமா. அப்புறம் அவங்களுக்காக ஜெபிக்கணுமாமா. அப்புறம் என்னங்க இன்னொன்று என்ன சொன்ன? சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்க. சில பேர் ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை இன்னைக்கு தவறாக பயன்படுத்துகிறாங்க. ஆபிரகாம், நான் சபிக்கின்றவனே நான் சபிப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், ஆசீர்வேன். பாரு, ஆண்டவர் சொன்னா நான் உன்னை சபிக்கிறேன்டா அப்படின்னு. ஆண்டவர் அப்படி சொல்லலைங்க. இயேசு ஆண்டவர் சொல்றாரு, உங்களை யாராவது சபிச்சாங்கன்னா நீங்கள் வாய் திறந்து நீங்கள் நல்லா இருங்க, 100 ஆயுசு உங்களுக்கு இருப்பதாக, நீங்கள் நல்லா ஆரோக்கியமாக இருங்க. அவங்க உங்களை பார்த்து, நீ நாளைக்கே செத்து போகணும்டா, நீ ஒன்றுத்துக்கு ஆகக்கூடாது, உன் வியாபாரம் ஒன்றுத்துக்கு ஆகக்கூடாதுன்னா ரொம்ப சந்தோஷங்க, நீங்கள் நல்லா இருங்க, நீங்கள் கையிட்டு செய்வதெல்லாம் வாய்ப்பதாக, நீங்கள் விதைத்து 100 மடங்கு நீங்கள் அறுப்பீர்களாக அப்படின்னு நீங்கள் பதில் கொடுங்க என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்படின்னா நீங்கள் வாய் திறந்து அவங்க சபிக்கும் போது, நீங்கள் பேச ஆரம்பிக்கும் போது அவன் மனசில் என்ன வரணும்னா, இவன் ஒரு லூசு அப்படின்னு நினச்சிட்டு அவன் போவான். ஆனால் நாளைக்கு திரும்பி வரும்பொழுது அவன் சொன்ன ஒரு வார்த்தை உன் வாழ்க்கையில் பழிச்சிருக்காது. அவன் பார்ப்பான், என்னடா அவ்வளோ தூரம் சபிச்சான், ஆனால் இவன் நல்லா தானே இருக்கிறான், சந்தோஷமாக தானே இருக்கிறான், என் வாழ்க்கை தான் இன்னும் கேடுக்கு போகுது அப்படின்னு. அவனுக்குள்ள நம்மளுடைய வாழ்க்கை வாழக்கூடிய அந்த வித்தியாசத்தை வைத்து தான் அந்த உப்பை குறித்து ஆண்டவர் சொல்றார். உப்புனா வித்தியாசத்தை உண்டு போகணும். இந்த உப்பு இல்லாமல் இருப்பதற்கும் உப்பு இருப்பதற்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. அதனாலதான் நான் உங்களை உப்பாக இந்த பூமியில வைக்கிறேன். நீங்க இருக்கிற நிமித்தம் ஒரு வித்தியாசம் ஏற்படணுங்க. நீங்க இருக்கிற நிமித்தம் உங்க குடும்பத்துல ஒரு வித்தியாசம் ஏற்படணும். 1 பேதுருவில் கூட, நேரம் இல்லை நமக்கு, அதனால நான் கடந்து சொல்றேன். 1 பேதுருவில் அப்போஸ்தலனாகிய பேதுரு
அங்கே போதிக்கும் பொழுது இந்த வசனம் நம்ம பல நேரத்தில் அதை நம்ம சொல்கிறோம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் பேதுரு சொல்லுகின்றார், உங்களுடைய விசுவாசத்தை குறித்து பாசிங்களேன். கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள், உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல. பேதுரு சொல்றாரு, உங்களுக்குள்ள இருக்கின்ற நம்பிக்கை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கின்ற யாவருக்கும் சாந்தத்தோடு வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்க. இந்த வசனத்தை பல நேரத்தில் நம்ம சொல்றோம். ஆனா இந்த வசனம் எந்த இடத்தில் காணப்படுகின்றது என்று சில நேரத்தில் பார்க்காம போயிடும். ஏன்னா பேதுரு இதை யாருக்கு எழுதுறாருன்னா, துன்பப்படுகின்ற கிறிஸ்துவர்களுக்கு எழுதுகின்றார். பல போராட்டங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற கிறிஸ்துவர்களுக்கு எழுதுகிறார். அன்றைக்கு பல கிறிஸ்துவர்கள் அன்றைக்கு பல விதத்தில் துன்பப்படுத்தப்பட்டு கொண்டிருந்தார்கள். அந்த பல கொடூரமான நாட்களில் வாழ்ந்து கொண்டிருந்த தேவ பிள்ளைகளுக்கு பேதுரு பார்த்து சொல்றாரு, உங்களுடைய விசுவாசத்தை குறித்து மற்றவங்களிடத்தில் கேட்கும் பொழுது நீங்கள் சாந்தத்துடன் அவங்களுக்கு பதில் கொடுங்கள் என்று சொல்றார். அப்படின்னா என்ன நடந்து கொண்டிருந்ததுன்னா, அன்றைக்கு பயங்கரமான எதிர்ப்புகளை சந்தித்துக் கொண்டிருந்தார். ரோம ராஜ்யத்தில் இருந்த 10 ராஜாக்கள், சீசர் முதற்கொண்டு நீரோ முதற்கொண்டு, அந்த நேரம் இல்லை அத்தனை பேரும் சொல்லுவதற்கு, ஒவ்வொருவருடைய நோக்கம் கிறிஸ்துவத்தை அழிக்கணும். இந்த பூமியிலிருந்து ஒவ்வொருவரும் எழும்பி கிறிஸ்துவர்களை மிக அதிகமாக துன்பப்படுத்தினார். நீரோ என்ற ராஜா, அவர் என்ன சரித்திரம் என்ன சொல்லுகின்றதுன்னா, ரோம் பட்டணத்தையே ராத்திரி நேரத்தில் கிறிஸ்துவர்களை கொண்டு அவர் வெளிச்சத்தை உண்டாக்கினாராம். எப்படிங்க அதை செய்தார்? கிறிஸ்துவர்களை கம்பத்தில் கட்டி ராத்திரி நேரத்தில் தெரு தெருவாக கிறிஸ்துவர்கள் கம்பத்தில் கட்டப்பட்டு அவர்களை தீ கொளுத்தி எரிக்க வைத்து ராத்திரியெல்லாம் அந்த தெருக்கு வெளிச்சம் உண்டாக்கும்படியாக நீரோ கிறிஸ்துவர்களை துன்பப்படுத்தினார். இது சரித்திரம் சொல்லுகிறது, நான் சொல்லல, சரித்திரத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட பாடுகளை கிறிஸ்தவர்கள் சகித்தார்கள், இப்படிப்பட்ட பாடுகளை கிறிஸ்தவர்கள் அனுபவித்தார்கள். அவர்களை பெரிய கூட்டமாக ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்களை ஒன்று சேர்த்து ஒரு பெரிய ஒரு ஸ்டேடியத்தில் கொண்டு வந்து வைத்து அங்கு மிருகங்களை வைத்து அவர்களுக்கு எதிராக பாயும்படியாக அவர்களை சித்திரவதைப்படுத்தினார். ஆனா பேதுரு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவரை எழுதுகிறார். நீங்கள் துன்பங்களை அந்த மீதி பகுதியை வாசிக்கும் பொழுது அதோடைய அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுப்போம். ஆனால் உங்களை இடத்தில் உங்களுடைய விசுவாசத்தை குறித்து கேட்கும் பொழுது நீங்கள் இப்படி சாந்தமா பதில் சொல்லுங்க பொழுது என்ன நடந்து கொண்டதுன்னா, உலகம் எதிர்பார்த்த விதத்தில் கிறிஸ்தவர்கள் மரிக்கவில்லை. இதுதான் நடந்தது. என்னங்க, உலகம் எதிர்பார்த்த விதத்தில் கிறிஸ்தவர்கள் மரிக்கவில்லை. அப்படின்னா அவர்கள் மரணத்தை சந்தித்த பொழுது ஐயோ கதறி பயத்துடன் எந்த ஒரு கிறிஸ்துவனும் மரணத்தை சந்திக்கலையாம். கிறிஸ்துவர்கள் கம்பீரத்துடன் சந்தோஷத்துடன் பல கிறிஸ்துவர்களை அந்த கம்பத்தில் கட்டின பின்பதாக நீரோ ராஜா அவருடைய கடைசி நாட்கள் பைத்தியமாக போய்விட்டாராம். ஏனென்றால் அவர் எவ்வளவு தூரம் கிறிஸ்துவர்களை துன்பப்படுத்த முயற்சி பண்ணாலும் அந்த ராத்திரி நேரத்தில் எரிகின்ற கிறிஸ்துவர்கள் வெறும் எரிந்து மாத்திரம் மரிக்கவில்லை, எரிந்து கொண்டிருக்கிற நேரத்தில் பாடிக்கொண்டு எரிந்தார்களாம், பாடல்களை பாடிக்கொண்டிருந்தார்களாம். தெரு தெருவாக பாடல்களை பாடி எரிந்த பொழுது, மரித்த பொழுது அவனால் தாங்கிக் கொள்ள முடியலையாம் நீரோக்கு. எப்படிங்க இப்படி ஒரு ஜனக்கூட்டம் இவ்வளோ ஒரு எதிர்ப்பிற்கு மத்தியில, இவ்வளோ ஒரு கசப்பின் மத்தியில எப்படி இவங்களுக்குள்ள அன்பு, எப்படி இவங்களுக்குள்ள ஒரு சாந்த குணம், எப்படி இவங்களுக்குள்ள ஒரு தாழ்மை? மத்தேயு 5ஆம் அதிகாரம் இயேசுவின் வார்த்தைகள் அவருடைய வாழ்க்கையை மாற்றியது. துன்பங்களை சந்தித்த பொழுது உலகம் பதில் கொடுத்தது போல அவங்க பதில் கொடுக்கல. 1670 நூற்றாண்டுல ஜான் ஹஸ் என்று சொல்லப்பட்ட இன்னொரு வெளியேறப்பட்ட தேவ மனிதன், அவரையும் கொல்லும்படியாக விசுவாசத்து நிமித்தம் அவரை கொண்டு வந்து தலையை வெட்டும்படியாக எல்லாருக்கும் முன்பதாக நிறுத்தினார்கள். தலையை வெட்டுவதற்கு முன்பதாக இங்க வந்திருந்த அந்த பட்டணத்தின் அந்த மேயர் அதை பார்த்து ஜான் ஹஸ்ஸுக்குள்ள எந்த பயமும் இல்லையா, அவர் தைரியமாக நின்னாராம், எல்லாரையும் பார்த்து சிரிச்சிட்டு இருந்தாராம். அந்த அருவாளை எடுத்து அவன் தலையை வெட்டுவதற்கு முன்பதாக அவனை நிறுத்தி விட்டு இவர் ஒரு ஜெபம் செய்தாராம். இதை பார்த்து அந்த டவுன்ல இருந்த மேயருக்கு எரிச்சல்,
எவ்வளவு தைரியம் இருந்தா எல்லாருக்கும் முன்னாடி இவன் ஒரு ஜெபத்தை செய்யறான் என்று அந்த அவனை தலையை வெட்டுவதை நிறுத்தி விட்டு அவன் சொன்னான், இவனெல்லாம் தலையை வெட்டுவதற்கு இவன் லாக்கி இல்லை, இவனை என்ன பண்ணணும்னா வாங்க கம்பத்துல கட்டி இவனை எரிக்கணும் அப்படின்னு சொன்னான். ஸோ அவனை தலையை வெட்டுவது அவனுக்கு செய்யக்கூடிய ஒரு இறக்க செயல் என்று சொல்லி அவனை தரதான் இழுத்துட்டு போய் ஒரு கம்பத்தில் அவனை கட்டி எல்லாருக்கும் முன்பதாக அவனை எரிக்க ஆரம்பித்தாராம். எரிக்க ஆரம்பிக்கும் பொழுது ஜான் ஹஸ் அன்றைக்கு ஒரு பாடலை பாட ஆரம்பித்தாராம். அந்த பாடலை பாடும் பொழுது அங்கே கூடி வந்திருந்த ஜனங்கள் அதை பார்த்து கொண்டிருந்த பொழுது பரிசுத்தாமே அவங்க இருதயங்களை தொட ஆரம்பித்தாராம். அன்றைக்கு ஜான் ஹஸ்ஸை எல்லாருக்கும் முன்பதாக எரித்தது. இங்கிலாந்தில் ஒரு தீ பிடிக்க ஆரம்பித்தது. அன்றைக்கு அவள் கண்களாக பார்த்த அந்த மனிதரை அவர்கள் மறக்க முடியவில்லை. எப்படி இந்த மனிதன் மரணத்தை பார்த்து கூட பயப்படாமல் கம்பீரமாக பாடிக்கொண்டிருக்கின்றான் என்று அன்றைக்கு கூடி வந்திருந்த அத்தனை பேரும் கேள்வி எழுப்பினார்களாம். அத்தனை பேரும் அன்றையிலிருந்து இயேசுவை நான் அறியணும், இந்த இயேசு ஜான் ஹஸ்ஸை மாற்றினவர் என்னையும் மாற்றணும் என்று அன்றைக்கு இங்கிலாந்து தேசத்தில் ஒரு புரட்சி ஆரம்பித்தது என்று சரித்திரம் கூறுகின்றது. இதுதாங்க இயேசு அவருடைய போதனை சொன்னார். உலகத்திற்கு நீங்க உப்பாயிருங்கள் என்று சொல்லும் பொழுது உலகம் பிரச்சனைகளை பார்த்து அதற்கு எப்படி பதில் தருகின்றதோ அதை போல என்னுடைய ஜனங்கள் நடக்கக்கூடாது. உலகத்தில் ஒரு இழப்பு நடக்கும் பொழுது, உலகத்தில் ஒரு சேதம் நடக்கும் பொழுது, உலகத்தார் அவங்களுடைய வாழ்க்கையில அவள் துன்பங்களை அனுபவிக்கும் பொழுது அவர்களுடைய செயலை போல தேவ பிள்ளைகள் இருக்கக்கூடாது. அவர்கள் வித்தியாசமாக இருக்கணும். மற்றவர்கள் செய்கிறதை அவர்கள் செய்யக்கூடாது. நான் இன்னைக்கு கேட்கிறேன், ஐயா இன்றைக்கு அது நம்முடைய வாழ்க்கையில நடைபெறுகின்றதா? உலகத்துல இருக்கின்றவங்களை காட்டில் நம்ம வித்தியாசங்களா? நீங்க வேலை செய்கின்ற ஸ்தலத்துல வந்து உங்களை குறித்து சாட்சி யாராவது கேட்பார்கள் என்றால் இவன் வித்தியாசம் உள்ளவன், இவர் வித்தியாசம் உள்ளவர் என்று நம்மை குறித்து சாட்சி பகிர்ந்து கொள்ளப்படுமா? நம்முடைய தெருவில் வசித்து கொண்டு இருக்கின்றோமே, நம்முடைய தெருவில் அந்த கிறிஸ்துவ வீடு எங்க என்று யாரா கேட்டாங்கன்னா எல்லாரும் கை காமிச்சு அந்த வீடு தான் என்று சொல்லுவார்களா? உங்களுடைய கிறிஸ்துவ விசுவாசம் எல்லாருக்கும் அறியப்பட்டிருக்கின்றதா? இதுதாங்க இயேசு சொன்னாரு, நீங்கள் உலகத்திற்கு உப்பா இருப்பீர்கள் என்று சொன்ன பொழுது நீங்கள் இருக்கின்ற நிமித்தம் ஒரு வித்தியாசம் ஏற்படணும் என்று தேவன் எதிர்பார்த்தார். இன்றைக்கு பல தேவ பிள்ளைகளுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு பக்தியோ விசுவாசம் இல்லாமல் உலகத்தோடு ஒத்து போகின்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு தேவ வார்த்தை உங்களுக்கு நேராக வருவதாக, பரிசுத்தாவிய உள்ளங்களை தொடுவாராக. இன்று காலையில் ஒரு புதிய அர்ப்பணிப்பு நாம் தேவ பிரசனத்தில் செய்வோமாக. ஆண்டவரே, இதுவரைக்கும் எனக்காக என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய சொந்த இன்பங்களுக்காக வாழ்ந்தது போதும், உமக்காக நான் உப்பாய் இருக்கணும் ஆண்டவரே. ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தணும், என் மூலமா ஒரு செல்வாக்கு நடக்கணும், ஏற்படணும் ஆண்டவரே. நான் வேலை செய்கின்ற இடத்துல இருந்தாலும் என்னுடைய குடும்பத்தில் என் சமுதாயத்தில் என் நிமித்தம் ஒரு செல்வாக்கு ஏற்படணும் ஆண்டவரே என்று ஒரு விருப்பம் நமக்குள் வருவதாக. மூன்றாவது, உப்பை குறித்து நான் சொல்ல விரும்பினது, உப்பு என்பது ஊடுருவக்கூடியதாக இருக்கின்றது. அப்படின்னா அதோடைய சாரம் உள்ள இறங்கக்கூடியதாக இருக்கின்றது. உப்புடைய சாரம் அதான் ஆண்டவர் சொல்ல, இந்த சாரம் இழந்துடுச்சுன்னா அதுக்கு எப்படி மீண்டும் சாரத்தை தர முடியும் அப்படின்னு ஆண்டவர் கேட்குறேன். அப்படின்னா உப்புடைய மிக முக்கியமான தன்மை சாரத்தை ஏற்படுத்துகின்றது. அப்படின்னா அது பெனிட்ரேட் பண்ணுங்க, இட் ப்ரீமியர்ஸ். எங்கே அதை நீங்கள் அதை பூசுகின்றீர்களோ அந்த பூசப்பட்ட இடத்துல அது அங்கே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி உள்ள ஊடுருவுகின்றது எங்கே பூசப்படுகின்றதோ. அப்படின்னா ஆண்டவர் நம்மை உலகத்திலிருந்து பிரித்து எடுத்து இருந்தாலும் உலகத்தில் வாழும்படியாக தேவன் நம்மை எதிர்பார்க்கிறார். அப்படின்னா கிறிஸ்துவனான பின்பதாக நம்ம ஒரு சன்னியாசியாய் மாறி ஒரு மலையில போய் ஆண்டவர் வாழணும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கல. நாம் தேவனை நம்முடைய இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பின்பதாகவும் இந்த பூமியில இருக்கிற இடத்துல வாழ்ந்து கொண்டு நம்முடைய சாரம் இறங்கணும். நம்ம எங்க இருக்கிறோமோ அந்த இடத்துல அங்க ஊடுருவி பாயணும். அந்த இடத்தில் நம்மளுடைய விசுவாசம் ஊடுருவி பாயக்கூடிய ஒரு விசுவாசமா இருக்கணும் என்பதுதான் தேவன் நம்ம இடத்தில் எதிர்பார்த்தார். எப்படி ஒரு உப்பு அது பூசப்படும் பொழுது அந்த அழிவிற்கு அது பாதுகாக்கின்றதோ, அந்த பூசப்பட்ட இடத்தில் அது ஊடுருவி பாய்கின்றதோ, அந்த அழிவை நிறுத்துகின்றதோ, அதே போல தேவ பிள்ளைகள் எங்கெங்கெல்லாம் காணப்படுகின்றார்களோ அவருடைய விசுவாசம் ஊடுருவி பாய்ந்து அந்த இடத்தில் தேவனுக்காக நீதியும் நியாயத்தையும் அந்த இடத்தில் நிறுத்தி வைக்கும்படியாக தேவன் விரும்பினார். ஒருவர் விதமாக
சபையை குறித்து விளக்கம் தந்தார். நல்ல விளக்கம் வேண்டும் நான் யோசித்தேன். அவர் சொன்னாரு, சபை என்பது ஒரு கப்பலை போல இருக்கின்றது, உலகம் என்பது ஒரு சமுத்திரம் என்று சொன்னார். அவர் சொன்னாரு, கப்பல் சமுத்திரத்தில் இருப்பது நல்லது, ஆனா சமுத்திரம் கப்பல் இருப்பது கெட்டது. என்னங்க, கப்பல் சமுத்திரத்தில் இருப்பது நல்லது, ஆனா சமுத்திரம் கப்பலுக்குள் இருப்பது கெட்டது. இன்றைக்கு அதான் நடந்து கொண்டிருக்கின்றது. நாம் இந்த உலகத்துல உப்பாயிருந்து நம்மளுடைய விசுவாசம் ஊடுருவி பாய்ந்து மற்றவர்களை மாற்றிக்கொண்டிருக்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்க வேண்டியவர்கள் இன்றைக்கு தலைகீழாய் மாறிவிட்டது. உலகம் நமக்குள் ஊடுருவி பாய்கின்றது, உலகத்தின் பழக்கங்கள் நமக்குள் ஊடுருவி பாய்கின்றது. சிலர் இயேசுவை அறிந்து கூட பழைய பழக்கங்களுக்குள்ள போயிட்டாங்க. இயேசுவை அறிந்து கூட இன்னும் அவங்களுக்குள்ள அந்த பழைய அந்த விக்கிரக ஆராதனைக்கு சம்பந்தப்பட்ட பழக்கங்கள் இன்னும் அவங்களுக்குள்ள இருக்கின்றது. அப்படின்னா இயேசுவின் விசுவாசம் இன்னும் அவர்களுக்குள்ள இருந்து ஊடுருவி மற்றவர்களை மாற்றாமல் அவர்களை மாற்றி கொண்டிருக்கின்றது. நான் சொல்றாரு, நீங்க உப்பா இருக்கணுங்க. நீங்க இருக்கின்ற நிமித்தம் நீங்க வசித்து கொண்டிருக்கிற இடத்துல ஒரு மாற்றம் ஏற்படும். இதற்கு உதாரணமாக நான் சொல்லுவேன், தானியேலோட வாழ்க்கை ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை. தானியேல் என்ப வாலிப தம்பியை அவங்க சிறை கைதியாக பாபிலோன் என்ற தேசத்துக்கு அழைத்து கொண்டு வந்தாங்க. பாபிலோன் என்ற தேசத்துக்கு அழைத்து கொண்டு வந்த பின்பதாக தானியேலுக்கு ஒரு மிக அற்புதமான ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ராஜாவின் அரண்மனையில பயிற்சி பெறும்படியாக, ராஜாவின் அரண்மனையில உட்கார்ந்து சாப்பிடும்படியாக ஒரு வாய்ப்பு கிடைத்தது. தானியேல் ஒரு யூதன், அவன் பக்தியில் வளர்ந்தவன். இவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பு அவனுக்கு தந்திருந்தாலும் அவன் பாபிலோனை விட்டு ஓடவில்லை. திடீரென்று ராஜா அவன் அரண்மனையை விட்டு அவன் ஓடவில்லை. அவன் அரண்மனையிலேயே இருந்து கொண்டு, பாபிலோனிலே இருந்து கொண்டு அவனுடைய விசுவாசத்தை கம்பீரமாக ஊடுருவி பாயும்படியாக அவன் வாழ்க்கையை நடத்தினான். அப்படின்னா அவனை கண்காணித்தவர்கள் சொன்னாங்க, இதாயா சாப்பிடணும் அப்படின்னாங்க. ராஜாவின் போஜனத்தை நீ சாப்பிடணும். இல்லைங்க, நான் சாப்பிட மாட்டாங்க, நீங்க என்ன பண்ணாலும் பரவாயில்ல, நான் சாப்பிட மாட்டேன். எனக்கென்று ஒரு விசுவாசம் ஒன்று இருக்கின்றது. ராஜாவின் போஜனம் என்னை ஊடுருவி பாயாது. என்னுடைய விசுவாசம் தான் இந்த இடத்தை மாற்றும்படியாக தேவன் இங்கே கொண்டு வந்து வைத்திருக்கின்றார். ஆகையால் தான் தானியேலுடைய வாழ்க்கை எல்லாம் அவனுடைய வாலிப வயதிலிருந்து முதிர்ந்த வயது வரைக்கும் தானியேலை மீண்டும் மீண்டும் தேவன் பயன்படுத்தி ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை பாபிலோன் தேசத்தில் தேவன் செய்யும்படியாக அவனை பயன்படுத்தினார். இப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் நாம் வாழும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்மளுடைய விசுவாசம் இன்றைக்கு ஊடுருவி பாய்கின்றதுங்களா? ஐயா, அம்மா, உங்களுடைய விசுவாசம் இன்றைக்கு எப்படிப்பட்ட விசுவாசமா இருக்கின்றது? உப்பை போல அந்த சாரம் இறங்குகின்றதா? உப்பை போல அந்த இடத்துல நீங்க இருக்கின்றபடியால ஊடுருவி உங்களுடைய விசுவாசம் பாய்கின்றதா? ஒருவேளை உங்களுடைய புருஷன் ஒன்று ரட்சிக்கப்படாம இருந்தாங்கன்னா, உங்க மனைவி ஒன்று ரட்சிக்கப்படாம இருந்தாங்கன்னா, நீங்க அவங்களை விட்டு ஓடி வரணும் என்பது தேவனுடைய நோக்கம் இல்லை. அதான் அவனுடைய வார்த்தை தெளிவா சொல்லுகின்றது. ஆண்டவர் உங்களை கொண்டு உங்களுடைய புருஷனுக்கு ரட்சிப்பை கொண்டு வர வல்லவராயிருக்கின்றார். உங்களுடைய ஊடுருவும் விசுவாசத்தை கொண்டு வந்து மூலமாக நீங்கள் வாழ்கின்ற அனுதின வாழ்க்கையின் மூலமாக உங்களுடைய புருஷனுக்குள் மாற்றத்தை ஏற்படுத்த விரும்புகின்றார். சில நேரத்தில் மனைவி விசுவாசியா இருப்பாங்க, ஆனா புருஷன் மனைவியை பார்த்து சொன்னா அவங்க வாழ்ற வாழ்க்கை நமக்கு வேண்டாம். அப்படி இருக்கக்கூடாதுங்க. நீங்க வாழ்ற வாழ்க்கையை அவர் பார்த்து உனக்குள் இருக்கிறது எனக்கும் வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லத்தக்க விதத்தில் நம்முடைய வாழ்க்கை மாற்றப்படும். அதுதாங்க உலகத்திற்கு உப்பாக இருக்கின்றதற்கு சமம். நான்காவது, உப்பு என்பது சுவை. உப்பு என்பது ருசி தருகின்ற ஒரு காரியம். நான் என்னுடைய வாலிப நாட்களில் கென்யா தேசத்தில் ஒரு வருடம் ஊழியத்தை செய்யும்படியாக நான் தங்கியிருந்தேன். அருமையான ஜனங்கள், கென்யா தேசத்தில் உள்ள ஜனங்கள். ஒரு வருடமாக பல பட்டணங்களுக்கும் கிராமத்திற்கும் பிரயாணம் செய்து இன்னொரு ஊழியத்தோடு கூட இணைந்து அவர்கள் செய்கின்ற சுவிசேஷ கூட்டங்களுக்கு நான் அவங்களுக்கு ஊழியத்தில் உதவி செய்தேன். ஆனால் ஒரு காரியம் மாத்திரம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். கென்யா தேசத்தில் இருந்த பொழுது அவங்களுடைய சாப்பாடு. கென்யா தேசத்தில் இருக்கின்ற ஜனங்கள் சாப்பிடுகின்ற சாப்பாடு சப்பையான சாப்பாடு. காரம் இல்லை, ருசி இல்லை,
யாரும் போய் சொல்லிடாதீங்க, நான் என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன். இந்தியராக இருக்கின்ற நம்ம வளர்ந்து நம்ம காரத்தை சாப்பிட்டு வளர்ந்தவங்க, அவங்க வந்து சாப்பிடக்கூடிய ஒரு சாப்பாடு வந்து உகாலி என்ற ஒரு சாப்பாடு. உகாலியை விளக்கணும் என்றால் இட்லியை போல இருக்கும், ஆனால் இட்லி போல ருசியாக இருக்காது. சில பேர் சொன்னாங்க, பாஸ் இட்லியே ருசியாக இல்லை. சரி, அதுதான் சரி. இட்லியை விட இது இன்னும் ஒரு படி இல்லை, ஒரு 10 படி கீழே. அப்படின்னா இட்லி போல நல்ல பஞ்சு மாதிரி இருக்காது. இது நல்ல அந்த வால் போஸ்டர் ஒட்டுற பேஸ்ட் இருக்குங்கள்ல, அந்த மாதிரி இருக்கும் அவங்களுடைய உகாலி. அந்த உகாலியோடு கூட என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஒரு ரசம் மாதிரி, பட் ரசம் மாதிரி சுவையாக இருக்காது. அது தண்ணியும் அந்த அந்த கீரையும் ரசம் சுக்குமா வீக்கி என்று சொல்லுவாங்க. அதை ஊற்றி அவங்க பிணைஞ்சு சாப்பிடுவாங்க. பல வீடுகளில் போகும்பொழுது இது அவங்களுடைய சாப்பாடாக இருந்தது. நான் ஒரு 2 மாதம் பல வீடுகளை போய் சாப்பிட்டு கொமட்ட ஆரம்பிச்சிருச்சு, இது எப்படிடா சாப்பிட முடியும் என்று. அப்புறம் 3ஆம் மாதத்துலேருந்து ஒரு ரகசியத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன். எப்பொழுதும் என்னுடைய பாக்கெட்டில் இது இருந்தது. அவங்க வச்ச உடனே கொஞ்சம் தண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்பேன். தண்ணி கொடுக்குற திரும்பவும் திறந்து கொஞ்சம் போட்டு பிணைஞ்சு அப்புறம் ரொம்ப ருசியாக இருக்குன்னு சாப்பிட்டேன். இது என்ன பண்ணுதுங்கன்னா, ருசி உண்டாக்குகின்றது. என்னங்க? ருசி உண்டாகும். எவ்வளோ பேர் இதை வச்சுருக்கிறீங்க? கொஞ்சம் காமிங்களேன். ஓகே. ஸோ இன்னைக்கு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் இயேசு சொன்னது என்னன்றது கொஞ்சம் நம்ம ருசித்து பார்த்துடலாங்களா? பாசனா உப்பு ருசிச்சுட்டேன் தெரியுங்க, உப்பு. ஆனால் கொஞ்சம் எனக்கு இது ஒரு உதாரணத்துக்காக கொஞ்சம் பிச்சிருங்களேன். கொஞ்சமாக பிச்சிருங்க, நிறைய பிச்சிடாதீங்க, கொஞ்சமாக பிச்சுங்க. இதெல்லாம் தரையில் கொட்டிட்டு போகாதீங்க தயவுசெய்து. கொஞ்சமாக பிச்சுட்டு கொஞ்சம் உங்கள் கையில் போடுங்களேன். என்னடா சர்ச்சுக்கு வந்தால் இன்னைக்கு உப்பை சாப்பிட வைக்கிறாங்களே என்று சிலர் யோசிக்கிறீங்க. ஆனால் நீங்கள் இதை கொஞ்சம் இதை செய்தீங்கன்னா இயேசுவின் செய்தியை மறக்க மாட்டீங்க. ஆண்டவர் சொன்னால் நீங்கள் உப்பாக இருக்குன்னு சொன்னாங்க. அப்படின்னா உப்புன்றது நீங்கள் இன்றைக்கி மறக்கக்கூடாதுன்னு தான் என்னுடைய விருப்பம். சரிங்களா? பிச்சுட்டிங்களா? இது ராபோஜனம் இல்லை, இது வந்து உப்பை ருசிக்கின்ற நேரம். சரிங்களா? ஸோ 1 நிமிடம் எல்லாரும் போடுங்க, வாயில் போடுங்களேன். போட்டோன்னே என்ன ஆகுதுங்க? கசப்பு இருக்கு, சரி விடுங்க. போட்டோன்னே என்ன ஆகுதுங்க? தாகம் எடுக்குதுங்களா? தண்ணி குடிக்கணும்னு விருப்பம் வருதுங்களா? எவ்வளோ பேர் சொல்றீங்க போட்டோன்னே எனக்கு தண்ணி குடிக்கணும்னு விருப்பம் வருதுன்னு சொல்லுங்க, கை வச்சு சொல்லுங்க. இது கசக்கு வந்தோன்னே என்ன பண்றோங்க? தண்ணி குடிக்கிறோம். நானே ஜீவ தண்ணி என்று சொன்னவர் யாருங்க? அந்த ஸ்திரீயை பார்த்து, நான் கொடுக்குற தண்ணியை நீ குடிச்சேன்னா மீண்டும் தாகமே எடுக்காது என்று சொன்னார். அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீங்களும் நானும் மற்றவர்களோடு இடைபடும் பொழுது அவங்களுக்குள்ள அந்த கசப்பில்லை தாகத்தை ஏற்படுத்தும். உங்களோடு அவங்க பேச ஆரம்பிச்சுன்னா அவங்களுக்குள்ள ஒரு தாகம் வந்தது. இவர்களுக்குள் இருக்கிறது எனக்கும் வேண்டும்ன்ற ஒரு தாகம். அந்த தாகம் வந்த உடனே நீங்கள் தாகத்தை தீர்க்கக்கூடிய பரம இரட்சகர் இயேசுவை நீங்கள் அறிமுகப்படுத்துவீங்க. அதான் ஆண்டவர் சொல்ல, நீங்கள் எனக்கு உலகத்திற்கு உப்பாய் இருக்கின்றேன்னு சொல்லும் பொழுது நீங்கள் போகிற இடத்தெல்லாம் எனக்காக ஜனங்களை தாகமாக்கும்படியாக நான் உங்களை அனுப்புகின்றேன். உங்களை அறிந்து கொள்கின்ற ஜனங்கள் எனக்காக தாகமாய் மாற்றணும் அப்படின்னு தான் ஆண்டவர் விரும்பினார். தாகத்தை ஏற்படுத்தக்கூடிய தன்மையை தேவன் உங்களுக்குள்ளையும் எனக்குள்ளையும் வைத்திருக்கின்றார். ஐயா, உங்களையும் என்னையும் அறிந்திருக்கின்ற ஜனங்கள் நமக்குள் இருக்கின்ற தேவனை அறிந்து கொள்ள விரும்புகின்றார்களா? அப்படின்னா உங்களோடு கூட இருக்கின்ற ரட்சிக்கப்படாத அந்த நண்பர் 10 வருடமா ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாரு. ஆனால் இதுவரைக்கும் உங்களை பார்த்து ஒரு முறை கூட இந்த இயேசு யாருன்னு கேட்காம இருந்தாருன்னா நீங்க ஒன்றும் உப்பா இல்லைன்னு அர்த்தம். என்ன பாஸ் இப்படி சொல்றீங்க? ஆமாங்க, நம்மோடு கூட இருக்கின்றவர்கள், ஆண்டவரை அறியாதவர்கள் நம்மோடு கூட நடக்கிறாங்கன்னா சீக்கிரத்தில் நமக்குள்ள இருக்கின்ற சாரம் அவங்களுக்குள்ள இறங்கணும். அந்த உப்பு அவங்களை தொட ஆரம்பிக்கும் பொழுது அவங்களுக்குள்ள ஒரு தாகம் ஏற்படணும். நாம் பேசுகின்ற வார்த்தையின் மூலமாக, நாம் நடக்கின்ற செய்கைகள் மூலமாக அவர்களுக்குள்ள ஏற்பட வேண்டிய ஒரு பசி, இவர்களுக்குள் இருக்கின்ற குணங்கள் எனக்குள்ளும் வரணும், இவர்களுக்கு போல என்னுடைய வாழ்க்கையை மாறணும் என்று ஒரு விருப்பம் வரணும். ஆண்டரை தான் பார்த்து அன்றைக்கு வந்திருந்த எல்லாரையும் பார்த்து சொன்னார், நீங்கள் உலகத்திற்கு உப்பாய் இருக்கின்றீங்க. உப்பை போல இருங்கன்னு சொல்லலை, உப்பை மாறி இருங்கன்னு சொல்லலை, நீங்கள் உப்பு தான்.
நீங்கள் எங்கே போகிறீங்களோ அந்த இடத்துல உப்பு என்ன செய்யுமோ அதை நீங்கள் செய்யும்படியாக நான் எதிர்பார்க்கின்றேன் என்று இயேசு சொன்னார். என்னோட கூட எழுப்பி நில்லுங்களேன். உங்களோட கூட நான் ஜெபிக்க விரும்புகின்றேன். இன்றைக்கு காலையில் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் இந்த உப்பு சாரமற்று போயிருந்ததுன்னா இன்றைக்கு நாம் ஜெபிக்க வேண்டிய ஜெபம், ஆண்டவரே மீண்டும் அந்த சாரம் எனக்குள்ளே இறங்குவதாக, மீண்டும் அந்த ரட்சிப்பின் அனுபவம் என்னை தொடுவதாக, என்னுடைய வாழ்க்கை தேவனுக்கு முன்பதாக ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையாக இருப்பதாக, எனக்குள் இயேசு வெளிப்படுவாராக, என்னுடைய வாழ்க்கையில் அனுதின வாழ்க்கையில் நான் செய்யக்கூடிய காரியங்கள் மூலமாக இயேசு வெளிப்படுவாராக என்று ஒவ்வொருவரும் ஜெபிக்க ஆண்டவர் நமக்கு இன்று காலையில் கிருபை தருவாராக. என்னோட கூட ஒரு கரங்களை உயர்த்தி என்னோட கூட ஜெபிங்க. ஆண்டவர் சொன்னது போல அந்த மத்திய 5:38-48 வரைக்கும் படிச்சு முடிக்கிற கூட நமக்கு நேரம் இல்லை. எவ்வளவு காரியங்களை சொன்னார். எவ்வளவு தூரம் புரட்சியாக வாழும்படியாக ஆண்டோட வார்த்தை சவாலாக நம்மை நோக்கி வருகின்றது. இன்றைய காலையில் தேவ வார்த்தையை கேட்ட நாம் அப்படியே கேட்டு விட்டு திரும்பி போகக்கூடாதுங்க. இன்றைய காலை நமக்குள்ள ஒரு விருப்பம் வரும், ஆண்டவரே இப்படிப்பட்ட வாழ்க்கை நான் வாழணும், ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு சாரம் நிறைந்த வாழ்க்கை எனக்கு வருவதாக, என்னுடைய வாழ்க்கை ஒரு சாட்சியாக இருப்பதாக, என்னோடு கூட வேலை செய்கின்றவர்கள் என்னுடைய குடும்பத்தார் என்னை பார்க்கும் பொழுது உமக்காக தாகமா இருக்கின்றது என்று சொல்வார்களாக. ஆண்டவரே இன்றைக்கு எங்களுடைய சபையின் விசுவாசிகளை இந்த கோயம்புத்தூர் பட்டணத்தில் உப்பாய் ஏற்படுத்துங்க நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இந்த கோயம்புத்தூர் பட்டணத்தை ஊடுருவி பாயக்கூடிய விசுவாசம் எங்களுக்குள் காணப்படுவதாக. பரிசுத்த ஆவியானவரே இன்றைக்கு நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே உம்முடைய வார்த்தை கேட்டுவிட்டு எங்களுடைய பழைய பழக்கங்களே நாங்கள் இருந்திடக்கூடாது. எங்களுக்குள் இயேசு கிறிஸ்து கொண்டு வருகின்ற மாற்றம் வெளிப்படுவதாக நான் ஜெபிக்கின்றேன். ஆண்டவரே ஒவ்வொருவரோடு இடைபடுங்க. எங்களுடைய வாழ்க்கை ஒரு சாட்சி நிறைந்த வாழ்க்கையாக இருப்பதாக. ஒவ்வொருவரும் ஒரு தீர்மானத்தை எடுக்க எங்களுக்கு கிருபை தாங்க. ஆண்டவரே உமக்காக வாழும்படியாக, உமக்காக சாட்சியாக இருக்கும்படியாக ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய நான் ஜெபிக்கின்றேன். ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.